அஸ்ஸலாமு அலைக்கும். என்னதான் டயட்டில் இருந்தாலுமே மார்னிங்லேருந்து பிரியாணி கிரேவிங்ஸாகவே இருந்தது. ஸோ வீட்டில் சிக்கனுமே இருந்தது. ஸோ ஹஸ்பண்டை புதினா மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, பாயில்டு எக், ஆனியன் ரைத்தா சிம்பிளாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பாஸ்மதி ரைஸில் செய்கிற பிரியாணியை விட ஜீரக சம்பாவில் செய்கிற பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் சிக்கன் பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா சூடாக சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சீரக சம்பா பிரியாணிக்கு வாட்டர் கொஞ்சம் அடிஷ்னலாக தான் ஆட் பண்ணிப்பேன். அப்போ தான் குழஞ்ச மாதிரி வரும். இது கூடவே குக்கும்பர் ரைத்தா இல்லை ஆனியன் ரைத்தா வச்சு சூடாக சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப குயிக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இந்த பிரியாணி கலர் வர்றதுக்காக ஸ்டார்டிங்லேயே எண்ணெயிலேயே கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.